நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு முறை கூட இந்த வருஷத்திற்கு முடிவதற்கு முன்பதாக உங்கள் ஒவ்வொருவரையும் காணும்படியாக தேவன் பாராட்டின இந்த மேலான கிருபைக்காய் நான் அவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். எபேசியர் பட்டணத்திற்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது ஒரு காரியத்தை நினைவுபடுத்துகிறார். கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்கிறார். எபேசியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று சொல்கிறார். மீண்டும் அந்த அப்போஸ்தலன் கலாத்தியா நாட்டுக்கு எழுதும் பொழுது 6வது அதிகாரம் 4வது வசனத்திலே இப்படியாய் சொல்கிறார். அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போது அல்ல, தன்னை பார்க்கும் பொழுது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். எப்பா நீ எப்படி இருக்கிற அப்படின்னு மற்றவர்களை கம்பேர் பண்ணுறது அப்புறம். முதலாவது என்ன சொல்கிறார்? தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அதே அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும் பொழுது 13வது அதிகாரம் 2வது நிருபத்தில் 5வது வசனம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் அறியீர்கள். எக்ஸாமின் யுவர் செல்ஃப் என்று சொல்கிறார். உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய நிலவரம் என்ன. பழைய ஏற்பாட்டில் கூட ஒரு வசனத்தை நான் வாசித்து சப்ஜெக்டுக்குள்ளாக செல்லுகிறேன். புலம்பல் புத்தகம், எரேமியாவுக்கு அடுத்த புஸ்தகம், புலம்பல் புத்தகம் 3வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 956 956 40வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். கடைசி வாரம் 2025வது வருஷத்தில் கடைசி வாரத்தில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். பரிசோதனையின் நேரம் என்ற தலைப்பின் கீழே இந்த நாளில் உங்களோடு இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நான் விளைகிறேன். பரிசோதனை நேரம், இட்ஸ் அ டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன். கடைசி நாட்கள், வருஷத்திலே கடைசி நாட்கள். கர்த்தருக்கு பிரியம் என்ன என்பதை சோதித்து பார்க்கிறோம். அவனவன் தன் தன் கிரியையை சோதித்து பார்க்கிறோம். நாம் விசுவாசம் உள்ளவர்களோ என்று நம்மை நாமே சோதித்து பார்க்கிறோம். நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்திலே திரும்ப கடவோம் என்று புலம்பலின் ஆசாரியன் எரேமியா சொல்லுகிறதையும் நாம் வாசித்தோம். பரிசோதனை சில நேரங்களில் வீட்டை விட்டு புறப்படும் பொழுது நம்ம உடனே செக் பண்ணோம், எங்கே போகிறோம், எல்லாம் எடுத்துக்கிட்டோமா. பேங்க்கு போனால் பக்கத்தில் உள்ளவன்ட்ட போய் நம்ம கடன் கேட்க முடியாது. ஒரு பேனா கொடுங்க அப்படின்னா அவர் மூடியை கழட்டிட்டு தருவார். இப்போ நாம் கையில் பேனா இருக்குதா, எல்லாம் இருக்குதா, எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம போகிறோம். அவங்கள போய் என்ன வேலைக்கு போகிறோமோ அதை நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஸோ நம்முடைய இந்த கடைசி வாரத்தில் நம்மை நாம் பரிசோதித்து கொள்ள வேண்டிய ஒரு லெசனை உங்கள் முன்னதாக வைக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. போன வாரமும் இதே வேத பகுதியை நம்முடைய சகோதரர்கள் பேசியிருக்கிறார். அதற்கு முந்தின வாரமும் இதே வேத பகுதி தான், யோனா. ஆனாலும் வேறொரு கோணத்திலே உங்கள் முன்னதாக இந்த பாடங்களை நான் வைக்கிறேன். யோனாவின் புத்தகம் 1வது அதிகாரம் பக்கம் 1072, பேஜ் நம்பர் 1072. யோனாவின் புத்தகம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து
எட்டினது என்று சொல்கிறார். யோனாவிடத்திலே தேவன் சொல்கிற காரியம் ஒரு தீர்க்கதரிசியின் மகன், ஒரு தீர்க்கதரிசியின் மகனாகிய யோனாவினிடத்திலே தேவன் என்ன சொல்கிறார்? நீ நினைவே பட்டணத்துக்கு போய் அந்த பட்டணத்துக்கு எதிராக நீ பேச வேண்டும், ஆதரவாக அல்ல, அதற்கு விரோதமாக. அவர் சொல்றார் பாருங்க, நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி. ஏன் பிரசங்கிக்க வேண்டுமாம்? அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. விரோதமாக பிரசங்கிக்க சொல்கிறார். ஏன் விரோதமாக பிரசங்கிக்க வேண்டும்? காரணம் என்ன என்று சொன்னால், இப்படிப்பட்ட வசனங்களை, யோனாவின் புத்தகத்தின் வசனங்களை வாசித்த மாத்திரத்திலேயே எப்பொழுதும் எல்லாருக்கும் என்ன தோன்றும் என்றால், இந்த யோனா வேற ஊருக்கு போயிட்டாரு, நினைவேக்கு போச்சனால இவர் தர்ஷீஷுக்கு ஓடி போயிட்டாரு, 3 நாட்கள் மீனின் வயிற்றில் இருந்தார், அவர் பின்பதாக வெளியே மீன் கக்கினதுக்கு அதுக்கப்புறம் திரும்பவும் போய் நினைவேக்கு தான் போனார். அவர் ஒரு கைக்கும் மறு கைக்கும் வித்தியாசம் தெரியாத இத்தனை லட்ச ஜனங்கள் இருக்கிறார்களே, நான் அவர்களுக்காக பரிதபிக்க மாட்டேனோ என்ற இந்த கருத்துக்களை அதிகமாக நாம் பேசுகிற பழக்கம் உண்டு. ஆனால் நான் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு ஆங்கிள், தேவன் நினைவே பட்டணத்தாருக்கு விரோதமாக பேச வேண்டிய, சொல்ல வேண்டிய, அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? ஏனென்றால் தேவன் நம்மை நேசிக்கிறவர், அவர்களை நேசிக்கிறவர். பிகாஸ் காட் கேர்ட் அபவுட் them, அவர்களை ஆதரிக்க வேண்டும், ஆதாயப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் இருந்ததினாலே தான் அவர்கள் இழந்து போய் விடாதபடிக்கு, நஷ்டப்பட்டு விடாதபடிக்கு, தங்கள் ஆத்துமாக்கள் அங்கு நரகத்தில் தள்ளப்பட்டு போய்விடக்கூடாதே என்று சொல்லி தேவன் தன்னுடைய ஊழியக்காரனை நினைவே பட்டணத்திற்கு போய் பிரசங்கம் பண்ணு, விரோதமாய் பிரசங்கம் பண்ணு, அவர்களுடைய காரியங்களை சுட்டி காண்பி, என்ன பிரச்சனை அவர்களிடத்தில் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு கோடிட்டு காண்பி என்று யோனா தீர்க்கதரிசியை, இந்த அமித்தாய் என்பவர் ஒரு தீர்க்கதரிசி, அவருடைய குமாரனாக இருக்கிற யோனாவை இந்த தேசத்துக்கு அவர் அனுப்புகிற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பதாக தேவன் அந்த ஜனங்களை எச்சரிக்கிற பழக்கம் உள்ளவர். ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பதாக, பிஃபோர் த டிசாஸ்டர் கம்ஸ் டு யுவர் லைஃப், காட் யூசுவலி கிவ்ஸ் யூ த வார்னிங், சென்ஸ் யூ த வார்னிங். எச்சரிக்கையை அவர் அனுப்புகிறார். பிரச்சனை வரப்போது, நீ ஒரு ஆபத்துக்கு உள்ளே மாட்டிக்கொள்ள போகிறாய், உன்னை நீ தயார்படுத்திக்கொள். அது அவருடைய ஒரு பழக்கமாக இருக்கிறது. நோவா இடத்துல என்ன சொன்னார்? அந்த ஜனங்கள் எல்லாவரிடத்திலும் போய், உங்களுடைய அக்கிரமம் மேலே வந்து உட்கார என்னை விட முடியாமல் பண்ணிட்டு இருக்குப்பா, நான் வருந்துகிறேன், உலகத்தை படைத்ததற்காக, மனிதர்களை படைத்ததற்காக மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு எச்சரிப்பாக அத்தனை வருடங்கள், ஏறத்தாழ 12-20 வருடங்கள் அவர் பிரசங்கம் பண்றார். ஜனங்கள் திருந்த வேண்டும், திருந்த வேண்டும், திருந்த வேண்டும் என்று சொல்லி 20 வருடங்கள் ஏறத்தாழ அவர் பிரசங்கம் பண்றார். அழிவுக்கு முன்பதாக எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. சோதோம் குமாரா பட்டணம் நான் அழிக்கப் போகிறேன், அந்த பட்டணத்தில் 100 பேர் இருக்க மாட்டாங்களா, 50 பேர் இருக்க மாட்டாங்களா, 10 பேர் இருக்க மாட்டாங்களா? ஆபிரகாம் இடத்திலே அதை அறிவிக்கிறார். அந்த தேசம் அழிக்கப்பட போகிறது, பஞ்சம் வரப்போகிறது, உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், தேசம் பஞ்சத்தில் அழிய போகிறது என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்ல, எகிப்திய ஜனங்களுக்கு அவர் சொன்னார். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இஸ்ரவேல் ஜனம் மாத்திரம்தான் தேவனுடைய ஜனம். அப்படியல்ல, எல்லா ஜனமும். நினைவே பட்டணம் புறஜாதியார் பட்டணம், எகிப்து தேசம் புறஜாதியாரின் தேசம். எச்சரிக்கை கொடுக்கிறார். நமக்கு ஏன் இந்த பயணம் ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தை நோக்கியே சுற்றி வருகிறது என்று சொன்னால், அந்த சந்ததியிலே தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் பிராமிஸ் பண்ணது போல, ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றும்படியாக
அந்த சந்ததியை அவர் வழக்கமாக கரெக்டாக நாம் புரிந்து கொள்ளும் வண்ணமாக வேதாமம் இஸ்ரவேல் தேசத்தை சுற்றியே வந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் மற்ற தேசத்தார் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்பது அல்ல. மோசேயினுடைய மாமனார் அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு தேவனுடைய ஆசாரியன் என்று சொல்லப்படுகிறது. அவர் புறஜாதியான். அப்போ இந்த நினைவே பட்டணத்திற்கு அழிவு வருவதற்கு முன்பதாக தேவன் எச்சரிப்பை கொடுக்கிறார். நோவா மூலமாக தேசத்தை எப்படியாக எச்சரித்தார், ஆபிரகாம் மூலமாக செய்தியை கொடுத்தார், எகிப்திய ஜனங்களுக்கு யோசேப்பின் வழியாக ஆபத்துகளை உணர்த்தும்படியாக வெளிப்படுத்தி அவர்களை பாதுகாக்கிறார். இஸ்ரவேல் தேசம் எகிப்திலிருந்து வெளியே வரும் பொழுது சங்காரத்தூதன் வரப்போகிறான், இந்த நாளிலே யாரெல்லாம் நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டுமோ அவர்கள் அத்தனை பேரும் உங்களுடைய வீடுகளிலே தஞ்சம் புகுந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஆட்டை நீங்கள் அடித்து அதனுடைய இரத்தத்தை உங்களுடைய நிலைகளிலே தோய்த்து வைத்துக் கொண்டால் நீங்கள் உள்ளே யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அத்தனை பேரும் காப்பாற்றப்படுவீர்கள் என்று சொல்லி எச்சரிக்கையின் செய்தி முன்பதாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவும் சொன்னார், இந்த தேசம் அழிய போகிறது, எருசலேம் பட்டணம் அழிய போகிறது, கர்ப்பம் பெறாத பிள்ளைகள் நீங்கள் பாக்கியவதி, பயப்பட வேண்டாம், நீங்கள் சீக்கிரமா ஓடி போயிடலாம், பெரிய அழிவு வரப்போகிறது, ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இல்லாதபடிக்கு எல்லாம் அழிக்கப்பட்டு போகும் என்று எச்சரிப்பை கொடுத்தார். கவனமாயிருங்கள் என்று சொன்னார். அது 70வது வருஷத்திலே கிபி 70 அது நிறைவேற்றப்பட்டது. இப்படி ஒவ்வொரு முறையும் தேவன் அழிவை கொண்டு வருவதற்கு முன்பதாக எச்சரிப்பை கொடுக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆமோஸ் புத்தகம் 1065வது பக்கம், பேஜ் நம்பர் 1065. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். இந்த வசனத்தை எடுத்துட்டு உடனே நம்ம ஆண்டவர் எங்கள்கிட்ட சொன்னார், இன்னைக்கு உங்களுக்கு வியாதி வரப்போகுது, ஆண்டவர் உங்களுக்காக ஜெபிக்க சொன்னார் அப்படின்னு குடுகுடுப்புக்காரன் வித்தையை இந்த வசனத்தை பயன்படுத்த முடியாது. அழிவுக்கு விரோதமாக தேவன் சொல்கிற காரியம், என்ன அழிவு வரப்போகிறது, என்ன ஆபத்து வரப்போகிறது, நமக்கு என்ன செய்தி, நமக்கு என்ன எச்சரிப்பு? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடக்கிறோமா? அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா? சட்டத்தின்படி இருக்கிறோமா? இல்லை என்றால் அழிவு. அதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் என்று நம்முடைய வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறார். இனிமேல் இதிலிருந்து ஒரு புதிய ஒரு தகவலை அங்கிருந்து கொண்டு வர்றதாக இருந்தால் வேதாகமம் முற்றிற்று என்று சொல்வதற்கு இல்லை. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் முடிச்சு வச்சுட்டு போனார். இதில் உன்னையும் கூட்டிடாத, உன்னையும் குறைச்சிடாத. டெய்லி காலையில் உனக்கு 3 மணிக்கு நான் ஒரு தகவல் சொல்லுவேன், அதை போய் நீ சபையார்கிட்ட காலையில் சொல்லிடு. ஆண்டவர் என்னையே தட்டி எழுப்பினார், இந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது அப்படின்னு அவர் ஒவ்வொரு தடவையும் புது புது ரிலீஸ் கொடுத்துட்டே இருக்க மாட்டார். வேதாகமத்தில் என்ன தகவல் இருக்கிறதோ அது சொல்லப்பட்டு விட்டது. அதை நாம் கடைபிடித்து கொண்டு செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 13வது அதிகாரம் 19வது வசனம். அது நடக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னென்ன எச்சரிப்பை அவர் கொடுத்திருக்கிறாரோ அது நடக்கும் பொழுது, அடடா அது முன்னாடியே சொல்லியிருக்கு, முன்னதாகவே அவர் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள்ல நம்ம மிஸ் பண்ணிட்டோம், கீழ்ப்படியை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அவர் நினைக்கணுமா. 14வது அதிகாரம், அடுத்த அதிகாரம், யோவான் 14:29 பாருங்க. இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். இப்போ தேவனுடைய கேரக்டர் என்ன என்று சொன்னால், அழிவு வருவதற்கு முன்பதாக எச்சரிப்பை அவர் நமக்கு கொடுக்கிறார். அதனால தான் இன்னைக்கு பரிசோதனை நேரம், வருஷத்தின் கடைசி வாரத்தில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். எதெல்லாம் நம்முடைய வாழ்வில் நாம் நம்மை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும், எதையெல்லாம் நாம் ரீசெக் பண்ண வேண்டும், அதை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இன்னொரு வசனத்தை வாசிச்சிடலாம். எபேசியரின் புத்தகம்
3வது அதிகாரம் 3வது வசனம், அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்கு உள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள். அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரவேலர்கள் மாத்திரமல்ல, புறஜாதியராக இருக்கிற நாமும் தேவனுடைய பிள்ளைகள். அதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அப்போ நம்ம கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கட்டளையும் தேவன் நமக்கென்று எழுதி வைத்திருக்கிற கட்டளைகளை அறிந்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய ஃபஸ்ட்டு மெசேஜுக்கு அங்கே வரலாம். யோனாவின் புத்தகம் 1வது அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே அதற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு என்று அவர் சொன்னார். ஏன் பிரசங்கம் பண்ண சொன்னார்? அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏன் விரோதமாக பிரசங்கிக்க சொன்னார்? உணர்வு அடைய வேண்டும். ஏன் விரோதமாக பிரசங்கிக்க சொன்னார்? அவர்கள் அதை புரிந்து அதை விட்டு வெளியே வர வேண்டும். ஏன் விரோதமாக பிரசங்கம் பண்ண சொன்னார்? அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், அழிவிலிருந்து வெளியே வர வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம். இப்போ இன்று நாம் முதலாவது எதை நாம் நம்மை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும்? முதல் படி என்னது? முதல் படி என்னது? கீழே இருக்கிற படி. முதலாவது படி அது கீழ்ப்படி. முதல் படியே கீழ்ப்படி. முதலாவது படியை நாம் விட்டுவிட்டு மேலான படியை பார்த்து கொண்டே இருந்தால் ஒரு நாளும் மேலே ஏறி விட முடியாது. கயிறு போட்டு மேலே ஏறலாம், முறையா இருக்காது. ராஜா வரும் பொழுது பிடிச்சி வெளியே தூக்கி போட்டுருவாங்க. ஒவ்வொரு படியா, முதல் படி நீ ஏறினியா, 2வது படி ஏறினியா, 3வது படி ஏறினியா, எந்த காரியத்திற்கும் நாம் கீழ்ப்படியாமல் வளர்ந்து விட வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்றால் அது பழம் எப்படி வரணும்? அது முதல்ல பிஞ்சு, அதுக்கப்புறம் காய், அதுக்கப்புறம் பழம். அப்போ தான் அது சாப்பிட கரெக்டாக இருக்கும், ருசியாக இருக்கும், நேர்த்தியாக இருக்கும். நேராக பிஞ்சை எடுத்து ஓவனில் வச்சு பழுத்து வெளியே கொடுத்துட்டு என்னத்துக்காகும்? வேஸ்ட். ஒன்றுக்கும் அது பிரயோஜனப்படாது. முதல் படி என்ன? பரலோக ராஜ்யத்திற்குள் நான் எப்படி பிரவேசிக்க போகிறேன்? சபைக்கு உள்ளே நான் எப்படி முதலாவது வரப்போகிறேன்? எது என்னுடைய முதலாவது படி? நான் விசுவாசிக்கணும், மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பிற்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் என்னது? அப்புறம் தான் ரட்சிப்பு. நாங்கள் சொல்லிக் கொடுக்குற பாடம் இல்லை, பைபிள் சொல்லி இருக்கிற பாடம். முதல்ல வசனத்தை கேட்போம், அந்த வசனத்தை நம்ம உணர்கிறோம், மனம் திரும்புகிறோம். எதுலேருந்து மனம் திரும்புகிறோம்? இதுவரைக்கும் நான் பண்ணி கொண்டிருந்தது என்ன? இதுவரைக்கும் நான் செய்து கொண்டிருந்தது என்ன? இதுவரைக்கும் நான் எதை நான் ஃபாலோ பண்ணி கொண்டிருந்தேன்? ஐயோ, வசனம் இப்படி இல்லை சொல்லியிருக்கு அப்படிங்கிறதுனால அதை உணர்ந்து நான் மனம் திரும்பி அதுக்கப்புறம் விசுவாசத்தை நான் அறிக்கையிட்டு, பாவத்தை அறிக்கையிட்டு அல்ல, பைபிள் அப்படி சொல்லலை. பாவத்தை அறிக்கையிட்டு நீங்கள் ஞானஸ்நானம் எடு அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கா அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்படலை. இஸ்ரவேல் ஜனம் பாவத்தை அறிக்கையிட்டு யோவான் இடத்துல ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அது பாவ மன்னிப்பிற்கென்ற ஞானஸ்நானம் அல்ல, அது மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானம். கிறிஸ்தவர்களுக்கோ நான் வசனத்தை கேட்டு அதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு இதுவரைக்கும் நான் என்ன தவறு செய்தேன் என்பதை உணர்ந்து மனம் திரும்பி விசுவாசத்தை அறிக்கையிட்டு என் தேவன் என்னை ரட்சிப்பதற்காக அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார், இவர் தேவனுடைய குமாரன், இவர்தான் மாத்திரமே பரலோகத்திற்கு என்னை கொண்டு செல்ல முடியும், இவராலே அன்றி ரட்சிப்பு இந்த பூமியில இல்லை என்பதை உணர்ந்து இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று நான் அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன கிடைக்குது? ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு அப்பொழுது கிடைக்கிறது. இதை விட்டுட்டு நான் நேர மேல் படியில் ஏறி ஜம்ப் பண்ணிட்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டோம் அப்படின்னா அது பைபிளில் இல்லை. நீங்கள் எடுத்ததை யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு பிராண்டு விடுவாங்க. ஆனால் பைபிள் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா இந்த படிகள் அழகாக 5 படிகளை அவர் கொண்டு வந்திருக்கிறார்.
அப்போ நான் என்னுடைய முதலாவது என்னுடைய ஸ்டெப் பரிசோதனை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா, அதுதான் முதல் படி. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்க்குறதெல்லாம் அப்புறம். எடுத்தோன்னு ஒருத்தரை பார்த்துட்டு அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு கேட்க முடியாது. கல்யாணம் ஆயிடுச்சா, ஆமாம், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பை கேட்கலாம். நேரடியாக அவங்கள பார்த்து நீங்கள் இப்படி கேட்ட முடியாது. ஏன்னா அதனுடைய படிகள் இருக்கு. அந்த படிகளை தாண்டி முறை மாறினோம் என்று சொன்னால் வேதாமம் அதை அங்கீகரிப்பதல்ல. வாசல் வழியாக வந்திருந்தா வாசலில் அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு விருந்தில் உட்காந்து அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ராஜா வரும் பொழுது என்ன பண்ணார், சந்தோஷமாக நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு விசாரிச்சுட்டு போனார். திடீர்னு ஒருத்தர் வேறு ட்ரெஸ்ஸு போட்டு உட்காந்துருந்தார். ராஜா டென்ஷன் ஆகிட்டார். விருந்துக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி தான் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. நீ தெருவுக்கு போ, வீதிகளுக்கு போ, அங்கே போ, வயல்வெளியில் போ, எல்லாரையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு இவர் தான் அவர் அழைப்பு விடுத்தார். எல்லாரும் வந்தாங்க, சந்தோஷமாக வந்தாங்க. இப்போ வந்தவர்களை, ஆகாரம் சாப்பிட்டு கொண்டிருந்தவர்களை பார்க்கும்படியாக ராஜா வலம் வருகிறார். வலம் வரும் பொழுது பார்த்தா ஒருத்தர் சத்தம் இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்கிறார். ஆனால் ராஜா கொடுத்த ட்ரெஸ்ஸை போடலை. அப்போ தான் அவர் சொன்னார், இவன் சைடில் இருந்து வந்திருக்கிறான், அவனை பிடிச்சி பற்கடிப்பு உள்ள இடத்துல கொண்டு போய் போடு. ஏன்னா அவன் கரெக்டான ரூட்டில் வரல, தவறான ரூட்டில் வந்திருக்கிறான். உள்ளே வந்தது உண்மை, சாப்பிட்டது உண்மை, அதில் டவுட் இல்லை. ஆனால் வந்த முறை தவறு. இப்போ ரட்சிப்பு என்கிறது, ரட்சிப்பின் வஸ்திரம் என்கிறது முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முறையை தாண்டி வேறு வகையிலே நான் வேறு வகையிலே நானும் தேவனுடைய பிள்ளை என்று என்னை நானே பறைசாற்றி கொண்டால் யாரும் தடுக்க போவதல்ல. எது வரைக்கும்? ராஜா வருகிறது வரைக்கும். ராஜா வரும் பொழுது அவர் கண்டுபிடிச்சிருவார், நான் கொடுத்த ட்ரெஸ்ஸு வேற, இவன் வேற ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறானு, நான் கொடுத்த ரட்சிப்பு வேறே, இவர் வேற விதமான ரட்சிப்பு என்று தன்னைத்தானே சொல்லி கொண்டிருக்கிறானு, இவன் வாசல் வழியே வந்தவன் அல்ல, மேய்ப்பனுடைய பேச்சை கேட்டு வந்தவன் அல்ல, வசனத்தின்படி வந்தவன் அல்ல, வேறு பாதையை பின்பற்றினவன். அது நம்முடைய முதல் படி. என்னுடைய ரட்சிப்பு, நான் அதற்கு கீழ்ப்படிந்திருக்கிறேனா? இத்தனை வருஷம் நம்ம கேட்டிருக்கிறோம் செய்தி, இத்தனை வருஷம் பைபிள் படிச்சிருக்கிறோம், இத்தனை வார்த்தை எடுத்து சொல்லி இருக்கிறாங்க, இதுதான் ரட்சிப்பு, இப்படிதான் பாவ மன்னிப்பு, இப்படிதான் ஞானஸ்நானம், இப்படிதான் நான் உள்ளே வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் எப்படி முழுகி இருக்கிறேன்? நான் எப்படி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன்? என்னை தெளிச்சு விட்டாங்களா? முக்கி அனுப்புனாங்களா? பாவ மன்னிப்புக்கு நான் ஞானஸ்நானம் எடுத்தேனா? அல்லது ரட்சிக்கப்பட்டு நான் ஞானஸ்நானம் எடுத்தேனா? எப்படி நான் உள்ளே வந்திருக்கிறேன்? நம்மை நாம் முதலாவது பரிசோதித்துக் கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இரண்டாவதாக 52வது வாரம். இந்த வருஷத்தில் எத்தனை வாரம் நாம் மிஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. எத்தனை வாரம் மிஸ் பண்ணியிருக்கிறோம்? 3, 4, 5, 6, சிலர்லாம் டபுள் டிஜிட் போயிடும், 25, 26. எங்கன்னா ஓவர் டைம். ஏன் அப்படின்னா, எனக்கு தலைவலி, எனக்கு அலாரம் அடிக்கலை பிரதர். ஏன் வரலன்னா, நீங்கள் 8 மணிக்கெலாம் காலையில் வச்சுருக்கிறீங்க, பொறுமையாக ஒரு 11, 12 மணிக்கு வச்சுருந்தா நாங்கள் சமைச்சு எடுத்துகிட்டு அங்கே போய் உட்காந்து 6 முறை இருந்து அல்லேலூயா அப்படின்னு சொல்லி கத்திட்டு நாங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது சமாதானமாக இருக்கும். நீங்கள் காலையில் 8 மணிக்கு வச்சுருக்கிறீங்களே எங்களுக்கு, அதனால் எப்போயாவது நாங்கள் வந்துட்டு போகலாம். 11 மணிக்கு நம்ம வச்சுருந்தோம், அன்னைக்கும் சொன்ன அதே ஜனம் இன்றைக்கும் அந்த காரணம் தான் சொல்லிகிட்டு இருக்கு. காலையில் 3 மணிக்கு, 3:30 மணிக்கு, 4 மணிக்கு சென்னைக்கு போகிற ட்ரெயின் வடசேரியில் வந்ததுன்னா நம்ம எத்தனை மணிக்கு போகிறோம்? அலாரம் வரல, தலைவலிக்குது, தூங்கிட்டேன் அப்படின்னா ட்ரெயின் நின்றுட்டு இருப்பாரா ஹார்ன் அடிச்சுக்கிட்டு? அதுக்கு நமக்கு ஓட தெரியுதுல்ல. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நமக்கு அங்கே போய் உட்காந்து என்னுடைய ட்ரெயின் என்ன, என்னுடைய கேபின் என்ன, என்னுடைய சீட் என்ன எல்லாம் விசாரித்து ரெடியாக உட்காந்துருக்க முடியுது. அப்போது நாம் சோதித்து பார்க்கிறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம டியூட்டி டைமில் நம்முடைய மேல் அதிகாரி வேலை கொடுத்துருந்தாருன்னா
அதை செய்து முடிக்கலை அப்படிங்கிறதுக்காக நாம் என்ன விதமான காரணங்களை சொல்லியிருப்போம்? எத்தனையோ காரணங்களை சொல்லுவோம். சார் மறந்துட்டு சார், ஒரு நாள் பொறுத்துக்கோங்க, நீங்கள் நிறைய வேலை கொடுத்துட்டீங்க, என்னால் முடியலை. ஏகப்பட்ட பொய் வார்த்தைகள், சமாளிக்கிற வார்த்தைகள். ஏன் இந்த வேலையை செஞ்சு முடிக்கல அப்படின்னா, வேற வேலை கொடுத்தீங்கல்ல, அதை இப்போ தான் நான் முடித்தேன். சமாளிக்கிறதற்காக நாம் எத்தனை பொய்களை பேசியிருக்கிறோம், எத்தனையோ விதமான சமாளிப்பு செய்திகள். இன்னைக்கெல்லாம் அதை டிப்ளமேட்டிக் அப்படின்ற ஒரு பெயரை நம்மளே வச்சுக்கிறோம். டிப்ளமேட்டிக்காக நாங்கள் அதை சமாளிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் வேதாகமம் பொய் பேசுகிறவர்களை வேறு மாதிரி பார்க்குது. நீதிமொழிகள் 12வது அதிகாரம், நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 22வது வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பு ஆனவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். இன்னொரு வசனம், மத்தேயு 5வது அதிகாரம் 37. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்லுங்கள். அதுக்கு மிஞ்சினி வர்றது என்னது? பிரச்சனை தான். உள்ளதை உள்ளது என்றும் 5:37, இல்லதை இல்லது என்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். உண்மையை சொல்லி பழகுவோமா? சமாளிக்க வேண்டாம். என்ன பிரச்சனை? உண்மையை சொன்னால் என்ன பிரச்சனை? மனம் முறிந்து போயிருமா? செய்யாமல் இருப்போம். உண்மையை சொல்லி, ஆமாம் இதான் நடந்தது, என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் அது நடக்காது, முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு பொய்யை சொல்லி, அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய்யை சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். போன வாரம் அவனுக்கு என்ன பொய் சொன்னேன், அதே பொய் இவன்ட்டையும் சொல்லணும், இல்லை மாறி போயிருமே. ஏன் அந்த வேலை? யாக்கோபு 5வது அதிகாரம் 12வது வசனத்திலே இப்படியாய் சொல்கிறார், விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறு எந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள், நீங்கள் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவுள். என்ன இருக்குதோ அதை சொல்லுங்க. நாம் அப்படி ஒரு ப்ராக்டிஸுக்கு வரணும். போனது போயிட்டு போகுது. 2025 எப்படியோ நம்ம வளர்ந்துட்டோமோ, அல்லது இதிலெல்லாம் நம்ம ஆமாங்க நானும் அப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு எதையாவது நம்ம உணர்ந்துருக்கிறோமா? பட் ஸ்டில் வி ஹாவ் லைஃப். இனிமேலாவது நான் எப்படி இதை சமாளிக்கப் போகிறேன்? உண்மையாக நான் பேசப் போகிறேனா? நம்மை பரிசோதித்து கொள்ள வேண்டிய நேரம். மீண்டும் யோனா புத்தகத்துக்கு வாங்க. 2வது டாபிக்காக யோனா புத்தகம் 1072வது பக்கம், 3வது அதிகாரம் 5-6 வசனங்கள். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். அந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டு உடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி, மேலே சொன்னது யாரு? ஜனங்கள் சொல்கிறார்கள். இப்பொழுது இந்த செய்தி நினிவேவின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கலற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். 2 விதமான கம்யூனிகேஷன் ஜனத்திற்கு சொல்லப்படுகிறது. இந்த யோனா தீர்க்கதரிசி ஜனத்தை பார்த்து அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். ஜனம் அங்கு கேட்டது, அவர்கள் ரெட்டு உடுத்தி கொள்கிறார்கள், உபவாசம் செய்கிறார்கள். இந்த செய்தி ராஜாவிற்கு போய் சேருகிறது. ராஜா அப்பொழுது என்ன பண்றான்? அவனும் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு கீழே இறங்கி அவனும் ரெட்டு எடுத்துக் கொள்கிறான். அது மாத்திரமா, தேசம் முழுவதும் அவன் பிரகடனப்படுத்துகிறான், யாரும் ஒன்றும் சாப்பிடக்கூடாது, எல்லாம் வாய மூடிட்டு, ஜனங்களா இருக்கட்டும், ஆடுகளா இருக்கட்டும், மாடுகளா இருக்கட்டும், ஒன்றும் சாப்பிடக்கூடாது, எல்லாம் கம்முன்னு இருங்க. அந்த அதிகாரம் அங்க இருந்து பிறக்கிறது. அதில் என்ன நாம் கற்றுக்கொள்கிறோம்னா, there was an immediate response. உடனடியாக அவர்கள் ரியாக்ட் பண்ணாங்க. கொஞ்ச நாள் போட்டு பிரதர், இப்போ தான் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க, ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்துவார் அப்படின்னு அவங்க சொல்லலை.
உங்கள்கிட்ட சொன்னார் கரெக்டாக, ஆனால் ஆண்டவர் எனக்கு சொல்லட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லலை. உடனடியாக அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள். ஐயோ, ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது, யாரோ ஒரு ஆள் வந்தார், தேவனுடைய பெயரை எடுத்து சொல்கிறார், நாங்கள் அநியாயம் செய்தவர்கள், வஞ்சகம் செய்தவர்கள், பொய்யினாலே பிறந்து பொய்யினாலே வளர்ந்து பொய்யிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனை கீழே வர நாகும் தீர்க்க தரிசன புத்தகத்தில் இவர்களை குறித்து சொல்கிறார். நடந்து போகும் பொழுது பிணங்களை மிதித்து போகிறார்களாம். அவ்வளவு கொடுமை அந்த தேசத்தில் இருந்த பொழுது யோனா தீர்க்கதரிசி எச்சரிப்பை கொடுத்த வேளையிலே அவர்கள் மனம் திரும்பினார்கள். உடனடியாக அதற்கு ரியாக்ட் பண்ணாங்க. உடனடியாக ஒரு வருஷம் போட்டோம், இப்போதான் பிரதர் காலேஜில் சேர்ந்துருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், 2 வருஷம் போட்டோம், அதுக்கப்புறம் நான் ஆண்டவரே அப்படின்னு பைபிள் எடுத்து உட்காந்துடலாம் அப்படி சொல்லலை. அவங்க உடனடியாக the response was received immediate என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 4வது அதிகாரம் 20 நாம் பார்க்கும் பொழுது, உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் அவர் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எவ்வளோ ஒரு பர்டிகுலராக அந்த வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. நாங்கள் அந்த போட்டு வேலையெல்லாம் முடிச்சிடறோம், வீட்டில் கொண்டு போய் வலையை போட்டுட்டு அப்பா பத்திரமா வீட்டில் விட்டுட்டு மீனெல்லாம் மார்க்கெட்டில் கொண்டு கொடுத்து சேமிச்சுட்டு அதெல்லாம் நாங்கள் சேல் பண்ணி காசை கொண்டு அம்மாட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு வேண்டிய பொருளெல்லாம் வாங்கிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வரலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. உடனடியாக வலைகளை விட்டு போனார்கள், அவரை பின்பற்ற போனார்கள். நாம் இன்னைக்கு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய ரியாக்ஷன் என்ன? In case if I am one of them, in case if I am one among them, சொல்லப்பட்டவைகளிலே ஒருவேளை நமக்கு நம்மத்திலே அப்படி ஒரு காரியம் இருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக நாம் கீழ்ப்படுகிறோமா, உடனடியாக நாம் ரியாக்ட் பண்ணுகிறோமா, ரெஸ்பான்ஸ் பண்ணுகிறோமா என்பதை யோசித்து கொள்ள வேண்டிய ஒரு பரிசோதனையின் நேரம். ஃபர்ஸ்ட் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது, ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள். 2வது எங்க போய் செய்தி போகுது? ராஜாவுக்கு போகுது, அந்த தேசத்தின் அதிகாரிக்கு போகிறது, அந்த தேசத்தின் ராஜாவாகிய முதல் மனுஷனுக்கு போகிறது. நம்ம வீட்டில் ராஜா எங்க? நம்ம வீட்டு ராஜாவுக்கு செய்தி போகுதா? நம்ம வீட்டினுடைய தலைவருக்கு இந்த செய்தி கொண்டு போகப்படுகிறதா? ராணி உட்கார்ந்துருக்கிறாங்க, பிள்ளைகள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அடுத்த வாரம் ராணி உட்கார்ந்துருக்கிறாங்க, பிள்ளைகள் உட்கார்ந்துருக்காங்க. அடுத்த வருஷம் ராணி உட்கார்ந்துருக்கிறாங்க, பிள்ளைய உட்கார்ந்துருக்கிறாங்க. ராஜா எங்கே போனார்? ராஜாவுக்கு தகவல் சொல்லப்படுகிறதா? ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. ராஜா தகவலை கேட்கிறான், தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு கீழே இறங்குகிறான், ரெட்டுடுத்திக் கொள்ளுகிறான், முழு தேசத்திற்கும் கட்டளை கொடுக்கிறான். தேவன் மனதுருகினார். விஷயத்தை அங்க பாருங்க. நாம பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்றோம், பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்றோம், உபவாசம் இருக்கிறோம், அதை பண்றோம், இதை பண்றோம், ஊர் உழுக்க முளைக்கிறோம். என்ன பிரயோஜனம்? இன்னும் ராஜா உள்ள வரல, இன்னமும் அந்த தேசம் ரட்சிக்கப்படவில்லை, இன்னமும் அந்த குடும்பம் உள்ளே வரவில்லை. முழுவதுமான அர்ப்பணிப்பு அங்க இருக்கா? ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி ராஜாவுக்கு சொல்லப்பட்டதா? ஜனங்களுக்கு இருந்த கீழ்ப்படிதல் ராஜாவுக்கு கீழ்ப்படிதல் வந்ததா? மனம் திரும்புதல் எங்கே போனது? 3வதாக யோனாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி
உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள். அந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. The repentance was not superficial. மனம் திரும்புதல் மேலோட்டமாக இல்லை, மனம் திரும்புதல் மேல் எழுந்தவாறு இல்லை. It was a complete turnover. முழுவதுமாக மாற்றப்பட்டது. ராஜா அங்க சொல்றாரு, ஒவ்வொருத்தனும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள். அங்கதான் நான் ஏற்கனவே சொன்ன அந்த காரியத்தை இப்பொழுது நான் கம்பேர் பண்ணுறேன். நாகும் புத்தகத்துக்கு வாங்க, 1082 பக்கம். நாகும் 3வது அதிகாரம் முதல் வசனம். நாகும் 3வது அதிகாரம் முதல் வசனம். இரத்த பழிகளின் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது, கொள்ளை ஓயாமல் நடக்கிறது, சவுக்குகளின் ஓசையும் உருளைகளின் அதிர்ச்சியும் குதிரைகளின் பாய்ச்சலும் ரதங்கள் கடகடவென்று ஓடுகிற சத்தமும் வீரர் குதிரை ஏறுகிறதும் பட்டயங்கள் துளங்குகிறதும் ஈட்டிகள் மின்னுகிறதும் வெட்டுண்டவர்களின் திரளும் பிரேதங்களின் ஏராளமும் அங்கே உண்டாயிருக்கும். பிணங்களுக்கு தொகையில்லை, அவர்கள் பிணங்களில் இடறி விழுகிறார்கள். தன் வேசித்தனங்களினால் ஜாதிகளையும் தன் சூனியங்களினால் மாம்சங்களையும் விற்கிற மகா சூனியக்காரியும் ரூபவதியுமாயிருக்கிற வேசியினுடைய திரளான வேசி தனங்களின் நிமித்தம் இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் வஸ்திரத்து ஓரங்களை உன் முகம் மட்டும் தூக்கி எடுத்து ஜாதிகளுக்கு உன் நிர்வாணத்தையும் ராஜ்யங்களுக்கு உன் மானத்தையும் தெரிய பண்ணி என்று அவர் சொல்லிக் கொண்டு வருகிற எச்சரிப்பின் செய்தி. பேசிக்காக அந்த தேசத்திலே யோனா தீர்க்கதரிசி எச்சரிப்பின் செய்தியை கொடுத்த பொழுது எவ்வகை பிரச்சனைகளிலே அந்த பட்டணம் இருந்தது என்று ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்படவில்லை என்றாலும் நாகும் புஸ்தகத்திலே வரும் பொழுது முதலாவது முறை அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்டது, மனம் திரும்பினார்கள், காப்பாற்றப்பட்டார்கள். ஆனால் மீண்டும் திரும்பி போனார்கள், மீண்டும் அந்த பழக்க வழக்கத்திற்கு போனார்கள். ஏராளமான கொடிய வஞ்சகத்திலையும் அவர்கள் கொடுமையினாலும் இருந்ததினாலே 2ஆம் முறை அவர்களுக்கு சொல்லப்பட்ட பொழுதும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. முழுவதுமாக நினிவே பட்டணம் அழிக்கப்பட்டு போனது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த வஞ்சகம் கொடுமை அப்படிங்கிற அந்த 2 வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கணும். 3வது அதிகாரம் முதல் வசனத்திலே இரத்த பழிகளின் நகரம் என்று நினைவே சொல்லப்படுகிறது. இரத்த பழிகளின் எப்படி நினைவேன்னு சொல்றோம் அப்படின்னா 7வது வசனத்தில் வந்தீங்கன்னா, அப்பொழுது உன்னை காண்கிறவர்கள் எல்லாம் நினிவே பாழாய் போயிற்று என்று சொல்லுகிற அந்த காரியம். நினிவே குறித்து நாகும் தீர்க்கதரிசி சொல்லுகிற இடத்துல அந்த பட்டணம் எப்படி இருக்கிறதாம்? வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும். இந்த வஞ்சகம் அப்படின்னா நம்ம என்ன தெரியும்? நமக்கு வஞ்சகம் அப்படின்னா எபிரேய பாஷையிலே அந்த வஞ்சகத்திற்கு பயன்படுத்தியிருக்கிற வார்த்தை ராக்காஷ், காக்காஷ், KACHASHன்னு ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது. காக்காஷ் அப்படின்னு எழுதியிருக்கு. வஞ்சகம் அப்படின்னா அதாவது அதுக்கு என்ன தமிழாக்கம்னா பொய். இந்த காக்காஷ் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு சம்மரைஸ் பண்றதாக இருந்தால் பொய்யினாலே அந்த ஊர் முழுக்க பொய்யாம். கீழே நம்ம நிறைய பார்க்குறோம், இந்த வேசித்தனம், கொலைகள். ஆனால் டேக்லைன் அவர்களை எதை சொல்லுகிறார் என்ற பொய், வஞ்சகம், வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும். இப்போ இந்த பொய் என்கிற அந்த காரியம் நிறைந்திருக்கிற ஒரு தேசமாக நினிவே பட்டணம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த டிப்ளமேட்டிக்
சமாளித்து சொல்லுகிற வார்த்தை, இந்த மாதிரியான காரியங்களிலே நம்மை கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். காரணம் என்ன? அப்படிப்பட்ட எந்த வார்த்தையும் தேவன் சும்மா விடுவதல்ல. நம்ம சிலர் சொல்லுவாங்க, அப்போ சும்மா சொல்லிட்டேன்ப்பா, சும்மாச்சுக்கு நான் பேசிட்டேன், சும்மா கலாய்க்கிறது அப்படின்வாங்க. பைபிள் அதை சும்மா விட்டுருச்சான்னா இல்லை. மத்தேயு 12வது அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 12வது அதிகாரம் 36, 37. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். சும்மா பேசிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வீணான வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் எல்லா வார்த்தையும் தேவன் அங்கே கணக்கு கொண்டு வருகிறார். நான் சும்மா பேசிட்டேன் அப்படின்னா அந்த நான் வார்த்தை தவறி பேசிட்டேன், அதனால என்னை மன்னிச்சிருங்க, அந்த ஒரு ரீகான்சிலேஷன் அவசியம். அவசரத்தில் பேசிட்டேன், தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, அதை விட்டுட்டு சும்மா பேசினேன்ப்பா அதெல்லாம் நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்ல முடியாது. அதை தேவன் கண்டுக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த கூடாரத்திலே உட்கார்ந்துருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அதை விட அவர் இன்னமும் கிராமத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு பார்க்குறான் பாரு அப்படின்னு. மல்கியா புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் அவர் சொல்றாரு பாருங்க. மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். 1106வது பக்கம், பேஜ் நம்பர் 1106, 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். யாரு கேட்பாரா? கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஒரு புஸ்தகம் வேற வச்சு எழுதி வச்சிருக்கிறாங்க. கர்த்தருடைய ஜனங்கள் பேசிக்கொள்ளும் பொழுது நம்ம எவ்வளவு கவனமா இருக்கிறோம், என்ன உட்கார்ந்து பேசுறோம், எதை பேசி கொண்டிருக்கிறோம். ஒருத்தரை ஒருத்தர் மட்டமாய் பேசுவது, ஒருவரை ஒருவர் தாழ்த்தி பேசுவது இப்பொழுது கலாச்சாரமாக ட்ரைனிங் வேற கொடுக்குறாங்க. டிவியில் ட்ரைனிங் கொடுக்குறான். வீட்டில் என்னன்னா, நல்லா கலாய்க்கிறாரு இவர், கொஞ்சமாக கலாய்க்கிறாருன்னு அவருக்கு ப்ரைஸ் வேற. பைபிள் அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. யூ cannot slander anyone. ஆயிரத்தி 1998 ஒரு இஸ்லாமிய நண்பர் டிரைவிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அவர் ரிவர்ஸ் எடுக்கிறாரு, நான் பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன். அப்போ அவர் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக ஓட்டுறது மாதிரியான ஒரு மூமெண்ட் தெரிஞ்சது. நான் உடனே அவர்கிட்ட சொன்னேன், பார்த்து 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 அப்படின்னாரு. அவ்வளோதான் நான் சொன்னேன். பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். உடனே பெல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நீ ஓட்டு வா அப்படின்னாரு. இல்லைப்பா நான் சும்மா தான் சொன்னேன், நீ ஏன் கோச்சிக்கிற, என்ன பிரச்சனை உனக்குன்னு. கிட்டத்தட்ட நான் 7 தடவை ஃபெயில் ஆகி 8வது தடவை பாஸ் ஆகிருக்கிறேன். கவர்மெண்ட் எனக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா அரசாங்கம் முழுமையாக பார்த்து இவன் குவாலிஃபைடுன்னு சொல்லி தான் எனக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கு, நீ எனக்கு ஆலோசனை சொல்லாத அப்படின்னு சொன்னார். அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், அட்டாடா நம்ம இங்கேருந்து போனவங்க, இங்கே லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஓட்டி பழகிற பழக்கம். அங்கே அப்படி கிடையாது. எல்லா திறமையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் லைசன்ஸ் கையில் கிடைக்கும். அப்போது ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியையோ எந்த வகையிலையும் கேலி செய்வதற்கு நமக்கு இடமில்லை. தேவன் படைத்திருக்கிறார். அவங்க கண் எப்படி இருக்கணும், அவங்க தோல் எப்படி இருக்கணும், அவங்க வாய் எப்படி இருக்கணும், சரீரம் எப்படி இருக்கணும், இதெல்லாம் தேவன் படைத்தது, அவர் தீர்மானித்தது. அவர் அல்லவா அனுமதி கொடுத்திருக்கிறார். அதை கமெண்ட் பண்ணுவதற்கு நீங்களும் நானும் யார்? அவரை நாம் அசட்டை பண்ணுவது. அப்போ அந்த கேலி பேசுகிற இடம் நமக்கு அனுமதிக்கப்படாத ஒரு காரியம். லூக்கா புஸ்தகத்துக்கு வாங்க, 12வது அதிகாரம்
லூக்கா 12வது அதிகாரம் 2-3 வசனங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளில் காதிலே சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். அதனால் ரகசியமாக யாரையாவது நாம் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பேசிட்டோம் அப்படின்னா வெளியே வராதுன்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக ஒரு நாள் வெளியே வரும். என்னைக்கோ ஒரு நாள் அது வெளியே வரும். அது ஒரு முக்கியமான நேரத்தில் வெளியே வந்துடும். அதனால் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 101, சங்கீத புத்தகம் 101வது பாடல் 7வது வசனம். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பது இல்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண் முன்னாடி நிற்காத, ஓடி போயிருந்தார். பொய் சொல்லுகிறவன் கண் முன்னாடி நிற்க முடியாது அப்படின்னு தேவன் சொல்றார். அப்போ நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம திரும்ப நாகும் புஸ்தகத்துக்கு வரலாம். நாகும் புத்தகத்திலே வஞ்சகம் என்று நம்ம ஒன்று பார்த்தோம். 2வது கொடுமை அப்படிங்கிற இந்த வேர்டு அங்கே இருக்கிறதே பார்க்க முடியும். 1082வது பக்கம், பேஜ் நம்பர் 1082. கொடுமை. அந்த கொடுமை அப்படின்னா என்ன சொல்கிறாரு பைபிளில்? அந்த கொடுமை அப்படிங்கிறதுக்கு எபிரேய பாஷையில் PERAQ, பேராக் அப்படின்னு சொல்லியிருக்கு. பேராக் அப்படின்னா கொள்ளை, ராபரி. கொடுமை அப்படிங்கிற இந்த இடத்துல சொல்லப்பட்டதற்கு ராபரி என்று எபிரேய பாஷையிலே சம்மரைஸாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருட்டு, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா திருடுறது. இன்னும் அந்த அந்த பாரேக் அப்படிங்கிற வேர்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருந்தால், திருட்டுனா என்னது? எனக்கு இல்லாததை நான் எடுத்துக்கொள்வது, எனக்கு உரிமை இல்லாததை நான் அபகரித்து கொள்வது. அது கரெக்டான வேர்டு. அபகரித்து கொள்வது. எனக்கு வர வேண்டியது அல்ல, 2 நாள் கழிச்சா தானாக வந்திருக்கும், அது இல்லை. இது பக்கத்து வீட்டுக்கு போக வேண்டியதை நான் வலுக்கட்டாயமாக சாட்சிகளை ஏற்படுத்தி கொண்டு எனக்கு நான் அபகரித்து கொண்டு வைத்துக் கொள்கிற காரியம் ராபரி, திருட்டு. அது என்னுடையது அல்ல. பை வயலேட்டிங் த ரூல்ஸ், சட்டத்தை நான் வளைத்து உடைத்து எடுத்துக்கொண்டு நான் அதை அபகரித்து கொள்ளுகிறதா இருந்தால் அது திருட்டு என்று வேதாமம் இந்த வார்த்தையை நினைவே பட்டணத்தாருக்கு பயன்படுத்துகிறது. எனக்கு இல்லாததை, எனக்கு உரிமை இல்லாததை, எனக்கு அவசியம் இல்லாததை, எனக்கு சாராததை நான் பெற்றுக்கொண்டால் அது திருட்டு, எடுத்துக்கொண்டால் அது திருட்டு. நம்ம வழக்கமாக இதை சொத்துக்கு தான் சொல்லுவோம். சட்டப்படி 50-50 வரணும். எனக்கு 50%, அக்காவுக்கு 50%, தம்பிக்கு 50%, இவங்களுக்கு 20, அவங்களுக்கு 20, இவங்களுக்கு 20ன்னு பிரித்து சட்டம்னா சட்டத்தை அந்த இதை பற்றி, சொத்தை பற்றி நான் பேசவில்லை. பொருளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், அது நபராக இருந்தாலும், தனக்கு இல்லாததை நாம் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது, அபகரிக்க முயற்சி செய்யும் பொழுது அது திருட்டு என்று பார்க்கிறோம். இன்க்ளூடிங் ஸ்பௌஸ். இன்றைக்கு இந்த காலகட்டங்களிலே அது அதிகமாக இருக்கிறது. இன்னொரு கணவன், இன்னொரு மனைவி, இவன் வீட்டில் இருக்கிற மனைவியை பார்க்கறதில்ல, இன்னொரு மனைவியை பார்த்து அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க நல்லா குடும்பம் நடத்துகிறாங்க, இன்னொரு புருஷனை பார்த்து அவர் நல்லா இருக்கிறாரு, நல்லா குடும்பத்தை பார்த்துக்கிறாரு, மனைவி கூட எவ்வளோ நேசமாக இருக்கிறாரு, சீரியலை பார்க்குறாரு, சீரியலில் என்னமா இப்போ தன்னுடைய மனைவியை கவனிச்சுக்கிறான் பாரு, அது காசு வாங்குறாங்க. மனைவி என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்ணிடத்திலே அன்பாக இருப்பதற்கு காசு கொடுக்குறாங்க. அதை பார்த்து ஏமாந்து போகிற இந்த மக்கள், அதுபோல ஏன் புருஷன் இல்லை, அதுபோல ஏன் மனைவி இல்லை அப்படின்னு உண்மையாக இருக்கிற கணவனை பார்த்து, உண்மையாக இருக்கிற மனைவியை பார்த்து அவர்கள் பேசுகிறதுனாலே இருக்கிற சமாதானத்தை கெடுத்து கடைசியாக அந்த வாழ்க்கையை இழந்து போகிறார்கள். யாரை பார்த்து? காசு கொடுத்து நடிக்கிறவனை பார்த்து.
நமக்கு என்ன இருக்கு? தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? எனக்கு ஒரு மனைவி கொடுத்தாரா? எனக்கு ஒரு கணவனை கொடுத்தாரா? எனக்கு பிள்ளைகளை கொடுத்தாரா? எனக்கு வேலையை கொடுத்தாரா? எனக்கு என்ன கொடுத்தார்? அதை தான் நான் பார்க்கணுமே ஒழிய, நான் இன்னொரு காரியத்தை ஒப்பிட்டு பேசுவது, ஒப்பிட்டு பார்த்தாலே நான் வீணாக போய்விடுவேன். என்னுடைய டீம் மெம்பர் யாரு? அவங்கள தான் நான் எஜுகேட் பண்ண முடியும். என்னுடைய மனைவி யார்? அவர்களை எஜுகேட் பண்ணணும். என்னுடைய புருஷன் யார்? அவர்களை நான் கவனிக்க வேண்டும். அதை விட்டு அந்த பவுண்டரியை நான் தாண்டும் பொழுது திருட்டு என்கிற ஒரு பதத்துக்கிடையே நாம் வந்து விடுகிறோம். நேரமாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், எல்லாம் எனக்கு இல்லாதது எதுவோ அதை நான் அபகரித்து கொள்ளக்கூடாது. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நம்ம தூங்குகிறோம்? 8 மணி நேரம், 5 மணி நேரம், 10 மணி நேரம். மீதம் உள்ள நேரத்தில் வேலைக்கு போகிறோம். மீதம் உள்ள இடைப்பட்ட நேரத்தில் நம்ம சாப்பாட்டுக்கு ஒதுக்குறோம், விளையாட்டுக்கு ஒதுக்குறோம், இப்போ உடற்பயிற்சிக்கு ஒதுக்குறோம். பைபிள் படிக்கிறதுக்கு ஒதுக்கியிருக்கிறோமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி. ஆமாம், டெய்லி நான் பைபிள் படிக்காமல் வெளியே போக மாட்டேன், ஒரு வசனமாவது படிச்சிடும். எப்படி படிப்பீங்கன்னா, வசனம் கேலண்டரில் இருக்கு, அந்த வசனத்தை படிச்சுட்டு ஓடிடுவோம். உட்கார்ந்து ஒரு 5 நிமிடம் பைபிளை படிப்பதற்கு நம்ம ஒதுக்கி இருக்கிறோமா? ஹேவ் யூ எவர் அலாட்டட் அ டைம்? ஒரு நேரத்தை ஒதுக்கி, இது தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட நேரம். ரொம்ப ரேர். என்னன்னா பிஸி. தேவன் பிஸியாக இருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்போம்? ஒருவேளை நம்ம ஜெபம் பண்ணுற கேட்கறதுக்கு அவர் பிஸியாக இருக்கிறாரு, நம்மை கவனிப்பதற்கு அவருக்கு நேரம் இல்லை. அப்போ நமக்கு எல்லா நேரமும் வரும். வாரத்தில் ஒரு நாள், அதுவும் 2 மணி நேரம், 7 நாள் நமக்கு டைம் இருக்கு. அந்த 7 நாளில் 2 மணி நேரம், அதுவும் கவர்மெண்ட்டே லீவ் வேற கொடுத்துருக்கு. கவர்மெண்ட் லீவு கொடுத்து அதில் 2 மணி நேரம், அது வாரத்தின் முதலாம் நாள், அது என்னுடைய நாள், அது கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்பட்ட பொழுது, அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே நான் தேவனை தொழுது கொள்வதற்கு போக முடியல அப்படின்னா, எப்படி நான் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை, நன்மையை எதிர்பார்ப்பது? அது அவமானம். இட்ஸ் a shameful activity that I neglect the worship. 6 நாள் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அவரை தொழுது கொள்வதற்கு கூடி வர முடியவில்லை. எனக்கு தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, நண்பர்கள் வந்துட்டாங்க, ஊருக்கு போயிட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், ஏகப்பட்ட காரணங்களை சொன்னால், தேவன் ஒரு காரணத்தை சொன்னால் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுது? இஸ் இட் நாட் எ ஷேம்? வெட்கம் இல்லையா நமக்கு? தொழுகையை என்ன காரணத்துக்காக நம்ம மிஸ் பண்றோம்? நேற்று திண்டுக்கல் காலையில் போயிட்டு நான் சாயந்தரம் வந்தேன். போகும்பொழுது ஒரு டீ குடித்தோம், போகும்பொழுது காஃபி குடித்தோம், வரும்பொழுது டீ குடித்தோம். காஃபி, ஒரு காஃபி 20 ரூபா, வரும்பொழுது டீ குடித்தோம் 15 ரூபா. ரெண்டும் வெவ்வேறு கடை. அப்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 5 ரூபாய்க்கு நம்ம டீ குடித்தோம், அப்புறம் 8 ரூபா ஆச்சு, 10 ரூபா ஆச்சு, இப்போ 15 ரூபா ஆயிடுச்சு. 15 ரூபாய்க்கு கீழே இல்லை. ஒருவேளை வேறு இடத்துல இருக்கான்னு தெரியல, பட் நம்ம நேற்று வரைக்கும் நான் பார்த்ததில் 15 ரூபா ஒரு டீ, நார்மல் டீ. ஒரு நாளைக்கு நான் போயிட்டு திரும்பி வரும்பொழுது நான் 2 தடவை நான் குடித்தேன். வீட்டில் ஒரு தடவை குடித்தேன், இங்கே ஒரு தடவை குடித்தேன். ஒரு குறைந்தது ஒரு 6 தடவை நேற்று ஒரு டீயோ காஃபியோ குடித்தாச்சு. ஒரு வேலைக்கு போகிறவங்க ஒரு நாளைக்கு ஆவரேஜாக வெளியே எத்தனை டீ நம்ம குடிப்போம்? ஆவரேஜாக ஒரு நாளைக்கு மினிமம்
1 அப்படின்னு வச்சுக்கோமே, 2 கூட வேணாம், ஒன்றே ஒன்று. காலையில் போகும்பொழுது குடிக்கிறோம் அல்லது திரும்பி வரும்பொழுது குடித்தாங்க. 6 நாளைக்கு 6 டீ, 90 ரூபா. 90 ரூபா. இதுக்கு வீட்டில் இருந்து போட்டு குடிச்சிருந்தா குடிச்சிருக்கலாம், ஃப்ளாஸ்கை போட்டு எடுத்து வச்சுருந்தாலும் குடிச்சிருக்கலாம். ஆனால் வெளியே வந்து அவர் 4 தடவை ஆற்றி கொடுக்கும் பொழுது டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்காக அதில் காசை கொடுத்து நம்ம வாங்கி நம்ம ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஞாயிற்றுக்கிழமை காணிக்கையில் எத்தனை போடுறோம்? மினிமம் என்ன தாள் கிடைக்குதோ அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறது. 5 ரூபா கிடைக்குதா, 10 ரூபா கிடைக்குதா, அமௌண்ட்டை நான் சொல்ல வரவே இல்லை. வேதாகமம் தொகையை தேவன் பார்ப்பதே இல்லை. நீங்கள் 1 பைசா போட்டிருந்தாலும் 2 பைசா போட்டாலும் தொகையை தேவன் பார்க்கவில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் 5 ரூபா போட்டேனா, 2 ரூபா போட்டேனா, 1 ரூபா போட்டேனா, 50 காசு போட்டேனா, 25 பைசா போட்டேனா, அதை பற்றி பேசவே இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அந்த விதவையை பாராட்டினார். அந்த விதை எவ்வளோ போட்டாங்க? 2 காசு போட்டாங்க. ஏன் அதை பாராட்டினார்னா, 2 காசு போட்டதுக்காக பாராட்டலை, அவளிடத்தில் இருந்தது எல்லாவற்றையும் போட்டு விட்டாள்னு சொன்னார். தனக்குன்னு எதையுமே வைத்துக் கொள்ளவில்லை. அதுதான் முக்கியம். நான் என்னால் என்ன முடியும்? 2 சிம் கார்டு என்னால் வச்சுக்க முடியுது. 2 சிம் கார்டுலையும் நான் வந்து இன்டர்நெட் பேக்கேஜ் போட்டுக்க முடியுது. ஏன்னா இதில் நெட்வொர்க் வீட்டில் உள்ளே கிடைக்கிது, இன்னொரு நெட்வொர்க் வெளியே கிடைக்கிது. இவ்வளவு என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. டெய்லி நான் 100 ரூபா பெட்ரோல் போட முடியுது. டெய்லி 100 ரூபாய்க்கு நான் டீ குடிக்க முடியுது. டெய்லி என்னால் கடையில் போய் சாப்பிட முடியுது. எல்லாம் என்னால் பண்ண முடியுது. ஆனால் தேவனுக்கு என்று வரும் பொழுது கையை முறுக்கி யாருக்கும் தெரியாமல் நான் காணிக்கையில் போட்டேன்னா மனுஷனுக்கு தெரியாமல் போகலாம், தேவன் பார்க்க மாட்டாரா? நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையை நன்மையாக மாற்றுகிற தேவனை நான் ஏமாற்றினால் எங்க இருந்து எனக்கு ஆசீர்வாதம் வரும்? எவ்வளவு பெரிய ஒரு இடத்துல நாம் தவறு பண்ணுகிறோம். எங்க இருந்து நன்மை வரணுமோ அந்த இடத்துல நாம் தவறு செய்து விடுகிறோம். எங்க இருந்து தீமை வருகிறதோ அங்க நாம் நன்மை செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், நமக்கு நன்மைகளை தருகிறவர். அவர் சொல்படி நாம் செய்வதில்லை. ஆனால் கஷ்டப்படுறோம். ஏன் கஷ்டப்படுறோம்? ஒரு விருந்தில் போய் நீங்கள் உட்காருங்க, ஒரு வீட்டில் போய் உட்காருங்க. விருந்து கூப்பிட்டுருக்குறாங்க, இலை போட்டாச்சு, பிரியாணி, மட்டன் பிரியாணி செஞ்சு வச்சுருக்குறாங்க. கல்யாண வீட்டுக்கு போகும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிளேட் எடுப்பாங்க, ஒரு பெரிய ஒரு 2 பேர் தூக்கிட்டு வருவாங்க. ஒரு பிளேட்டை எடுத்து அவர் வந்து உள்ளே போட்டு ஒரு பிளேட்டை எடுத்து அப்படி போடுவார். போட்ட உடனே எல்லாம் நிரம்பிடும். உடனே அவர் அடுத்த இலைக்கு போயிடுவார். இப்போது அந்த இடத்துல உட்காந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு இப்படியே எடுத்து இலையில் அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவர் முதல்ல பார்ப்போம். பார்த்துட்டு 2 போடுறாரு, 3 கரண்டி போடுறாரு, 4 கரண்டி போடுறாரு. அப்புறம் நமக்கே டயர்டாரு, சரிப்பா போதும் பண்ணி அடுத்த இடத்துக்கு போடும். நீங்கள் என்ன அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவு தான் அவர் யூஸ் பண்ண போகிறார். நீங்கள் டீஸ்பூனை யூஸ் பண்ணிங்கன்னா பைபிள் என்ன சொல்லுது? அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும். ஒரு வசனத்தை கொண்டு வர ரொம்ப அழகாக இருக்கும். ஐ திங்க் லூக்கா 6வது அதிகாரம் 38. லூக்கா 6:38 என்ன சொல்றாரு பாருங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதோட நிப்பாட்டல. எப்படி கொடுப்பாங்களாம்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து, அதை சும்மா அளந்துல, நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள்.
நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டிய நேரம். நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? என்னுடைய இருதயம் எப்படி இருக்கு? என்னால் எல்லா இடங்களிலும் என்னால் செலவு பண்ண முடியுது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது நான் அவரை ஏமாற்றுவதாய் நினைத்து கொண்டு எனக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை நான் இழந்து போகிறேன். மனம் திரும்பின பொழுது தேவன் சொல்றாரு, மனதுருகினார் என்று. யோனா 3வது அதிகாரம் 10வது வசனம், 1072வது பக்கம். யோனா 3வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அதை விட்டு வெளியே வந்த பொழுது, அந்நிய தேவர்களை, விக்கிரக வழிபாட்டை விட்டு அவர்கள் வந்த பொழுது தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று நியாயாதிபதிகள் 10வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது. தங்களுடைய வழியை விட்டு மனம் திரும்பினார்கள், அவர்கள் தேவனிடத்திற்கு திரும்பினார்கள் என்று ஏசாயா 55:7 சொல்கிறது. நாம் மனம் திரும்பின பொழுது, உணர்ந்த பொழுது, தேவனிடத்தில் வந்த பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யோனா 3வது அதிகாரம் 2வது வசனம். யோனாவிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கி. இவர் மீன் முழுங்கிருச்சு. இவர் திரும்ப வெளியே வந்துட்டாரு. Now யோனா has got a second opportunity. இரண்டாவது வாய்ப்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. உனக்கு முன்னாடி சொன்னேன் பாரு, நினைவேக்கு போ அப்படின்னு. இப்போவும் சொல்றேன், நினைவுக்கு போ. அவ்வளவுதான். உனக்கு இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2025வது வருஷத்திலே கடைசி வாரத்தில் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். எத்தனையோ பேர் வந்தார்கள், போனார்கள். கண்ணு முழிக்கல நிறைய பேர். நம்முடைய வாழ்வில் எத்தனையோ பேரை நாம பார்த்துருக்கிறோம். நல்லா தான் உட்கார்ந்துருந்தாரு, அடுத்த செகண்ட் போயிட்டாரு. இன்றைக்கு நாம் உயிரோடு உட்கார்ந்துருக்கிறோம். புதிய வருஷத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய ஆக்ஷன் என்ன? என்னுடைய மனம் திரும்புதல் என்ன? இலகுவான காரியம். யோப்பா பட்டணத்திலிருந்து தர்சீஷுக்கு போ என்று சொன்னார். அது ஒரு 800 அல்லது 1000 கிலோமீட்டர் தூரம். நல்லா கவனிச்சுக்கோங்க. யோப்பா பட்டணத்தில் இருந்த பொழுது அவர் சொன்னார், நீ தர்சீஷுக்கு போ என்று சொன்னார், நினைவேக்கு போ என்று சொன்னார். நினைவே பட்டணம் யோப்பாவிலிருந்து நினைவே பட்டணத்திற்கு 800 அல்லது 1000 கிலோமீட்டர் தூரம். இவர் என்ன பண்ணார் என்றால், நினைவேக்கு போகாமல் தர்சீஷுக்கு போனார். தர்சீஷினுடைய தூரம் எவ்வளவு? 4000 கிலோமீட்டர். ஏறத்தாழ 4000 கிலோமீட்டர். இலகுவான பக்கத்தில் இருக்கிற வேலையை பாருன்னு சொன்ன பொழுது, இலகுவான காரியத்தை அவன் கீழ்ப்படிய மனமில்லை, கடினமானதை பார்க்கிறான். நீ வசனத்தை கேளு, விசுவாசித்து நீ உன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடு, பாவம் மன்னிப்பு, நீ ஞானஸ்நானம் எடுத்துக்கொள், அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் என்று வேதாமம் சொல்லி இருக்க, நான் ரட்சிக்கப்பட்டு நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்கிறேன், எனக்கு ஆவி வேணும் என்று ஒவ்வொரு வாரமும் கதறிக்கொண்டே இருந்தால் என்னுடைய கேள்வி, ஒவ்வொரு வாரமும் வருகிற ஆண்டவர் எப்போ போனார்னு யாராவது கேட்டிருக்கிறீங்களா? முதல் பாட்டு, ரெண்டாவது பாட்டு, மூணாவது பாட்டு, வாரும் 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 வாரும்னா திடீர்னு வந்துட்டாரு, எல்லாரும் கைத்தட்டுங்க அப்படின்னா எல்லாரும் பார்ப்போம், எப்போ வந்தார்? சரி, ஊழியக்காரர் சொல்லிட்டாரு, பாஸ்டர் சொல்லிட்டாரு, வந்துட்டாரு, எல்லாரும் பேசாமல் இருப்போம். திரும்ப அடுத்த வாரம் வரணும். எப்போ போனார் அவர்? வந்த ஆண்டவர் எப்போ போனார்? யாராவது கேட்டிருக்கிறோமா? எப்படி வந்தார்? வசனம் என்ன அழகா சொல்லுகிறது. 2:38 வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள். யாருக்கெல்லாம் ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார்? அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 38வது வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அவ்வளவுதான். இலகுவான காரியம். நினைவேக்கு போக சொன்னால் நான் தர்சீஷுக்கு ஓடி போனால் அங்கே மீன் பிடிக்கும், அப்பையும் விட போறதில்லை. திரும்பவும் நீ தர்சீஷுக்கு போ, நினைவேக்கு போ. என்ன உனக்கு அழைக்கப்பட்டதோ நீ அதை செய். உனக்கு என்ன வசனம் சொல்லி இருக்கிறது நீ அதற்கு கீழ்ப்படி, சத்தியத்திற்கு நீ கீழ்ப்படி.
சொல்லப்படாததை நீ கேட்டு 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 ஓடிக்கொண்டே இருந்தால் ஓடிக்கொண்டே இருக்கலாம். பட் யூ வில் நெவர் ஹாவ் அன் எண்டிங். நான் சந்தோஷமான வாழ்வு, ஆசீர்வாதமான காரியம், தேவனுடைய கரங்களிலிருந்து நான் நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பரிசோதனை நேரம். என்னுடைய முதல் படி என்ன? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என்னுடைய போராட்டங்கள் எப்படி இருக்கிறது? தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இருக்கிறதா? என்னுடைய சிந்தனையும் செயல்பாடுகளும் எப்படி இருக்கிறது? அதை நான் பரிசோதித்துக் கொள்ளும் பொழுது மனதுருகுகிற தேவன் நிச்சயமாய் இந்த நாளிலும் நம்முடைய இம்மீடியட் ரெஸ்பான்ஸை கண்டு அவரும் நம்மீது மனதுருகுகிறார் என்பதை நாம் பார்க்கலாம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியாவின் புத்தகம் 31வது அதிகாரம் 17, 18, 19, 20 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். உன் முடிவை பற்றி, பேஜ் நம்பர் 916, எரேமியா 31வது அதிகாரம் 17வது வசனம். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்து கொண்டிருக்கிறேன், வெட்கி நாணி கொண்டும் இருக்கிறேன். என் இள வயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்பிராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். எப்பிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா? அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ? அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு நன்மையான காரியம். பரிசோதனை நேரம். நாம் நம்மை பரிசோதித்துக் கொள்வோம், தீர்மானம் எடுப்போம். உடனடியான தீர்மானம் தேவனுக்கு பிரியமானது. நம்முடைய நேரத்துக்கு அல்ல, தேவனை நாம் கனப்படுத்தும் பொழுது அதனுடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. யாருமா எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி முடிவுக்கு கொண்டு வருவோம். கர்த்தரே, ஆனந்தம் மிகவே, நேசம் புதியும் சிந்தரே, நித்தம் மகிழவே சொல்லி ஒரு பாடலை ஆசீர்வதியும் கர்த்தரே, Oh
ஏற்ற